இந்த நிகழ்ச்சியில் கர்நாடகாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற கலவர சாட்சி ஒருவர் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். உண்மையில் அங்க இருக்கிற பிரச்சனை என்ன என்பது குறித்து அவரிடம் கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுகிறீர்கள்? தற்போதைய நிலைமை என்ன? வணக்கம், நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். தற்போதைய நிலைமை, இந்த நிலைமைக்கு முக்கியமாக இங்க அத்தனை பேரும் பேசுகிறார்கள். அதாவது காங்கிரஸ், சிஎம், அவரை எதிர்கட்சி. ஆனா சித்தராமையாவுடைய முயற்சிகள் அத்தனையும் தோற்கடிக்கப்பட்டது. அதற்கு தோற்கடித்தவர்கள் பிஜேபி காரர்கள் தான். பிஜேபி தான் இதுக்கு முழு முதற் காரணம், கன்னட அமைப்புகள் என்ற போர்வையில. ஏனென்றால் நீங்க அந்த முன்னாள் முதல்வரா இருக்கிற எடியூரப்பா, முன்னாள் முதல்வர் ஷெட்டர், சதானந்த கவுட, இப்ப முன்னாள் சட்ட அமைச்சரா இருந்து இப்ப வேற மந்திரியா இருக்கிற இத்தனை பேருமே அனைத்து கட்சி கூட்டத்துல இவர்கள் என்ன சொல்றாங்க, தண்ணி திறந்து விடக்கூடாதுன்றாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நாராயணன் அவர்களிடம், உங்க எடியூரப்பாவை, உங்க கேட்டரை தயவு செய்து ஓப்பனா எழுதிட்டு, நாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை இனிமேல் நாங்க செயல்படுத்த மாட்டோம், காவிரியை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுத்து எலெக்ஷன் நிக்க சொல்லுங்க பாக்கலாம். அதை செஞ்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த மாநில மக்களுக்கு நியாயம் செய்ததாக இருக்க முடியும். அதை விடுத்து இன்றைக்கு இத்தனை கலவரத்துக்கும் காரணம் கன்னட அமைப்புகள் அல்ல, கன்னட அமைப்பு போர்வையில் இருக்கிற பிஜேபி தான் இதற்கு முழு 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 முக்கியமான காரணம். அதே மாத்திரமில்ல, அவர்களுக்கு எந்த குஜராத்தில் உணாவை மறைக்கிறதுக்காக வேண்டி படத்தை என்ன வர சொல்லுங்க. போன்ல யார் வேணாலும் பேசலாம். இல்ல சும்மா நான் வன்மையா கண்டிக்கிறேன். தவறானது பேசக்கூடாது. இல்ல அவங்க என்ன வேணாலும் பேசலாம். பேச அனுமதிக்கிறேன். பேசி முடிச்சு ஒரு விவாதத்துல பேசி முடிக்கிற வரைக்கும், ஒரு விவாதத்துல பேசி முடிக்கிற வெயிட் பண்ண, பேசி முடிக்கிற சொல்றேன். நீங்க பேசக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது. கலவரத்தை நீங்க தான் தூண்டி விடுறீங்க. அவங்க ஏன் பேசணும்? அவங்க கர்நாடகா பத்தி மட்டும் பேச சொல்லுங்க, அதுக்கு மேல அவங்க பேசக்கூடாது. கர்நாடகா பத்தி மட்டும் பேச சொல்லுங்க. அப்படி செய்ய முடியாது. எப்படி பேசலாமா? அப்ப நான் ஒரு 10 போன் கொடுக்குறேன், நான் பேச சொல்லட்டுமா? எனக்கு அனுமதி கொடுங்க. நான் ஒரு 10 பேர் நான் பேச சொல்றேன். அவங்க எப்படி அது மாதிரி பேசலாம்? தவறாது. இல்ல இல்ல நெல்சன், அது தவறாது. அவங்க கர்நாடகா பத்தி மட்டும் பேச சொல்லுங்க. கர்நாடகா பத்தி மட்டும் பேச சொல்லுங்க, வேற எதுவும் பேச தேவையில்லை. கர்நாடகா பத்தி மட்டும் பேச சொல்லுங்க. தண்ணி விடுவேன்னு சொல்றாங்க. செட்டர் 2012 10,000 அடி தண்ணி விடலீங்களா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை இப்ப ஃபாலோ பண்ண முடியாத இவங்க. இத்தனைக்கும் காரணம் பிஜேபி தாங்க. இல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு மேடம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு மேடம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கர்நாடகத்தை காவிரி பிரச்சனையில் மேடம் கேக்குறீங்களா? இந்த மக்களை, அதனால சாதாரண பொதுமக்கள் நாங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு தாங்க தெரியும். உயிரை கையில வைத்துக் கொண்டு நாங்க இருக்கிறோம். பத்திரிகைக்காரங்கள், இந்த தமிழ் பத்திரிகையாளர்கள் முகத்தை காமிக்க முடியாத மனத்துக்கு அப்படியே மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. வேலைகள்ல எவ்வளவு பிரச்சனை. ஐஏஎஸ் தமிழ் ஐஏஎஸ் ஆபீசர்கள் இந்த வேலை செய்ய முடியாதுங்க. மொழி அவர் அப்படியே ஒடுக்குறாங்க, உங்க எதுக்கு பேச முடியாதுங்க. அந்த நிலைமை இருக்கு. உங்களுக்கு என்ன, திருவள்ளுவர் சிலையே முகமூடி பிரமிழா நேசர் என்ற அம்மா கோர்ட்ல கேட்டு போட்டு 18 வருஷம் எங்க திருவள்ளுவர் சிலையை முகமூடி வச்சு அதுக்காக செஞ்சாங்க. இத்த தமிழர்களுக்கு அத்தனை பிரச்சனையும் கலவரம் பூமியில இருந்த இன்றைக்கு காவிரி பிரச்சனை பிஜேபியால தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி.